மீன ராசி. இந்த நிறைவு ராசி மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் எவ்வளோ நல்லா இருக்க போகுது, அவங்க எப்படி வாழ போகிறாங்க, அவங்க நினச்சதெல்லாம் நடக்குமா, எவ்வளோ பாசிட்டிவாக என்னென்னலாம் சாதிக்க போகிறாங்கன்னு சொல்லுங்கள். மீனம் நிறைய கஷ்டப்பட்டாச்சு. நாங்களாம் மீனம் எப்படி இனிமேல் மீண்டு வருவோமா அப்படிலாம் கேட்பீங்க. கவலையே இல்லை. கஷ்டப்பட்டோம். நேர விரையும் உழைப்பு எங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டாலும் நல்லா எஃபர்ட் போடுவாங்க. ஆனால் அதுக்கு பலன் இருக்காது. அங்கே எதுவும் செய்ய முடியாது. கொண்டு சந்தேகத்தோடு பயத்தோடு இப்படியெல்லாம் இக்கட்ட சந்தித்து கொண்டு எப்ப வாழ இப்ப இந்த குருவானவர் பூர்வ புண்ணியத்துல அதுவும் ரொம்ப நல்ல ஒரு பலமா வரார். ஸ்தான பலத்தோட அமர்ந்து அந்த காலகட்டம் ஒரு சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு தாங்கிக்க முடியாது. அப்ப இதெல்லாம் வந்து இல்ல, இந்த காலகட்டம் இப்படிதான் இருக்கும், நம்ம செஞ்சாலும் நம்மளுக்கு இதான் சூழல்னு உணர்ந்து அறிந்து கடந்து வரக்கூடிய ஒரு அருமையானது. அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் இப்போ வந்து ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, 3 பெயர்ச்சி, இதில் இப்போ நடக்க போகிறது குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சியில் 12 ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடர் கலையரசி ஆதித்ய சொர்ணலட்சுமி அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. வாங்க நேரடியாக அவங்களையும் நம்ம சந்திச்சிடுவோம். வணக்கம்மா. வணக்கம்மா. குரு பயிற்சி வருது, அது எப்போ வருது, எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி? 12 ராசி, அதில் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு சொல்லுங்கம்மா. குரு பயிற்சி நம்ம எல்லாரும் வந்து எதிர்பார்க்கறது தான். ஏன்னா மற்ற கிரகங்களை விட வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து குரு வந்து பயிற்சி ஆகுறார். இந்த குரு வந்து யாருக்கும் நல்லவரும் இல்லை கெட்டவரும் இல்லை. ஏன்னா 9 கிரகங்களுமே நல்லதையும் செய்வாங்க கெட்டதையும் செய்வாங்க. ஏன் இந்த குரு பயிற்சியை வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, அதன் பார்வை, அது ஸ்தான பலம் இல்லாட்டி கூட, அது ஒரு மறைவான இடத்துல இருந்தாலும் கூட அது வந்து பார்க்குற பார்வை வந்து நன்மை செய்யுன்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா குரு வந்து இந்த வருடத்திலேயே 3 இடங்கள்ல பயணிப்பாரு. இப்ப மிதுனத்துல இருக்காரு. இப்ப வரக்கூடிய ஜூன் 1 அன்னைக்கு நம்மளுக்கு இரவு தான் அவர் வந்து பயணிக்கிறாரு. எங்க கடகத்துக்கு பயணிக்கிறாரு. அப்புறம் அதிசாரத்துல அக்டோபர்ல என்ன பண்ணுவாரு, திருப்பி சிம்மத்துக்கு போவார். வேகமா போயிடுறாரு. இப்படி 3 இதுல பயணிக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் உலகளாவிய அளவுல இயற்கை சீற்றங்கள், நிலநடுக்கம், எப்போ மழை பெய்யும், எப்போ பூகம்பம் வரும், எப்போ புயல் காற்று அடிக்கும், எப்போ வந்து எரிமலை வெடிக்கும், எப்படி பூமி பிளந்துக்கிட்டு போவோம். மழைலாம் வந்து முன்ன மாதிரி 6 மாதம்லாம் மழை பெய்யாது. ஒரே நாள் 1 ஹவர்ல பெஞ்சா 3 மாசத்துக்குரிய மழையும் பொத்துன்னு பெஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அதே போல இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ராகு நம்மளுக்கு கும்பத்துல இருக்கிறவரு அடுத்து வந்து நம்மளுக்கு மகரத்துக்கு வருவாரு. கேதுவும் பிரேராசுக்கு போவோம். அப்போ குரு கேது சேர்க்கை இங்கேருந்து இவர் சனியை வேற பார்ப்பார். அப்போ நிறைய மாற்றங்கள் அரசியல்ல இருந்து உலகளாவிய அளவுல இருந்து நம்ம இதுலயே வந்து இப்போ எலெக்ஷன்லாம் எப்படி பரபரப்பா போகுது. பலம் குன்றியவர்கள் பலம் வாய்ந்து, பலம் வாய்ந்தவர்கள் பலம் குன்றி, இப்படி மாறி 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 எப்பவுமே சிம்மத்திலையும் கும்பத்திலேயே ராகு கேதுகள் இருக்கும்போது கேந்திரத்துல சூரியன் வரும்போது அரசியல பெரிய மாற்றங்கள் காணலாம். அதே போல அரசியல் தலைவர்கள் உயிரில இருந்து அவங்க பேருக்கு களங்கம் விளைவிக்கிறதுல இருந்து இப்ப வரக்கூடிய குரு பெண் ராசியான கடகத்துல வர்றதுனால பெண்கள் ரொம்ப பிரபலமான பெண்களுடைய பேர் வந்து ஒரு பேசுறது எல்லாருமே பார்க்குறோம்ல. இப்போ ஊடக நாகரிகம் எல்லாமே பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு அவதூறுகள் வருவது, அவங்க ஆரோக்கியம் பார்த்துக்கிறது, இதெல்லாமே பார்க்கணும். அதே போல் அரசியல் தலைவர்கள், செலிபிரிட்டிகள், அதே போல் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, அதுக்கெல்லாமே இப்பெல்லாம் வந்து எடுத்துட்டு வரணும்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும். அதே போல் தங்கம் வந்து முதலீடு செய்யறது ரொம்ப அதிகரிக்கும். பால் சார்ந்த பொருட்கள், நீர் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து, அதே போல நம்ம கால்நடை விவசாயம், நம்ம பழங்காலம் இருக்கு இல்லையா, இந்த இயற்கை விவசாயம் அதெல்லாம் பெருகும். இப்ப இந்த காலகட்டம்லாம் வந்து இந்த பித்ரு தோஷம்லாம் சொல்றாங்க, அப்படிலாம் பண்றாங்க இல்லையா. அவங்க எல்லாம் இந்த விவசாயிக்கு கால்நடைகளுக்கு இந்த கருப்பு நிற ஆடுகள்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஏழை விவசாயிகளுக்கு எங்களுக்கு இந்த பித்ரு தோஷன்றதெல்லாம் போயிடும். போகும்போது ஏன்னா நிறைய அதான் சொல்றாங்க, உயிரோட இருக்கும்போது இருக்கிற அம்மா அப்பாவுக்கு நம்ம சோறு போடுறது கிடையாது சொல்லுவாங்க. நம்ம ஒரு பழமொழியே இருக்கு, நம்ம பின்னாடி வந்து செவுத்துக்கு வச்சு அழுவாங்கன்னே இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சின்ன சின்னதெல்லாம் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு, விவசாயத்துக்கு இந்த மாதிரிலாம் நம்ம உதவி பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். புது புது நோய்கள் நிறைய வரும். எல்லாத்துக்குமே மருந்தும் கண்டுபிடிப்புகளும் இருக்கும். அதே மாதிரி ஊடகம் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஊடகத்துறையில ரொம்ப பெரிய அளவுல இருக்கும். இந்த போன்லயே போய் வந்துருச்சு, இதுக்கு மேல எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரியே வரும். ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அதுதான். அதே போல ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகள் சண்டை போட்டுக்கிறது, இந்த மாதிரி எல்லாமும் நடக்கும். அதே போல அரசியல் தலைவர்கள் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், இல்ல மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா வேலை வாய்ப்பு, ஏன்னா மகரத்துக்கு வந்தோடனே தொழிலாளிகள் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உழைப்பின் ராசி
முதலாளித்துவம் தொழிலாளித்துவம் வந்து காரசாரமாக வாதங்கள் போக போகுது. அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகுன்னா, தொழில் ஒரு பக்கம் நலிவடைஞ்சாலும் வரி வாய்ப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாகிடும். பராப வருடமே நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது, போன வருடத்தை விட இந்த வருடம் நல்லா இருக்குமானா இதுவும் வந்து நம்ம அப்படியே பிதுங்குது. இனிமேல் 2031 வரைக்குமே இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம கடந்து வர்றதுக்கு தான் இறை மார்க்கத்தை கண்டிப்பாக பிடிச்சிக்கணும். சேரிட்டி, தான தர்மம். ஏன்னா சனி இருக்கிறது 12, காலச்சக்கரத்தின் 12, 6ஆம் இடத்தை பார்க்கறதால நம்மளே முதல்ல வர்ற சம்பளத்தில் முதல் ஒரு சிறிய தொகையை தான தர்மத்துக்குன்னு வச்சுட்டோம், ஏழை எளியவருக்கு வச்சுட்டோம், எல்லா உயிர்களையும் நம்மளை போல பாவிச்சோம்னா என்னைக்குமே அனைவருமே சந்தோஷமா இருக்கும், நல்லதே நடக்கும். அதேதான். ஏன்னா கடகமே வந்து அதுதான் அதனுடைய கோட்பாடே. அதான் அந்த இடத்துல குரு வரும்போது நம்மளும் அந்த மாதிரி இருந்துட்டோம்னா நம்மளை போல அடுத்த உயிர்களையும் நேசிக்கிற மாதிரி. ஏன்னா சனி உச்சமாவது நம்மளுக்கு மீனத்துல, அதுவும் அதான் சொல்றாரு. சுக்கரனாலே 4 கார் வாங்கணும், 2 வண்டி வாங்கணும், 4 கல்யாணம் பண்ணிக்கலாம் கிடையாது. உன்னம் போலவே எல்லா உயிர்களையும் நேசின்றது தான். அப்படி இப்போ செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட இடர்களையும் கடந்து வந்துடலாம். வெரி குட்மா, ரொம்ப அழகழகாலாம் சொல்றீங்க. உண்மையிலே சொல்கிறேன், அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு எனக்கு, அவ்வளோ அழகாக பேசுனீங்க. இந்த குரு பெயர்ச்சி 12 ராசி பார்த்துட்டு வரும். அதில் நிறைவு ராசி மீன ராசி. இந்த நிறைவு ராசி மீன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியில் எவ்வளோ நல்லா இருக்க போகுது, அவங்க எப்படி வாழ போகிறாங்க, அவங்க நினச்சதெல்லாம் நடக்குமா, எவ்வளோ பாசிட்டிவாக என்னென்னலாம் சாதிக்க போகிறாங்கன்னு சொல்லுங்கள். மீனம் நிறைய கஷ்டப்பட்டாச்சு நாங்களாம். மீனம் எப்படி இனிமேல் மீண்டு வருவோமா அப்படின்லாம் கேட்பீங்க. கவலையே இல்லை, விண்ணை தொடும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். மீனத்துக்கு தான் சொல்கிறீங்களா அப்படின்னு ரொம்ப டவுட்டு. ஜென்ம சனி படாத பாடப்படுத்துது. தலையில் ஒரு வெயிட் வச்சா எப்படி இருக்கும், நடக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி காலில் வந்து உடம்பு ஃபுல்லாக ஒரு கட்டு போட்டுருந்தது. இப்போ அதை வந்து எடுத்துகிட்டு இப்போ தலையில் வந்து இருக்கிற பாரத்தை மொத்தம் வச்சுருக்குறோம். இப்போ எப்படி இருக்கும் எங்களுக்கு அப்படின்றவங்களுக்கு நித்தம் எங்களுக்கு நீட் எக்ஸாமாக இருக்குது. நான் ஜென்மசனி அந்த பாடாய்படுத்துது அவங்கள அப்படின்னு சொல்லலாம். இப்போ 4 குரு இருந்து ஏதோ வந்து ஒரு கேந்திர பலத்தோட சரிசமமாக எப்படியோ தடுமாறி தலாடிட்டு வந்துடும். இப்போ 5இல், ஏன்னா ராசிபதியே அவர் தான் வந்து உங்களுக்கு புத்தி தெளிவு, மனத்தெளிவு இதெல்லாம் கொடுத்துருவார். புத்தியும் மனதும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் அங்கே நம்மளுக்கு சிறப்பாக செயல்பட்டுடலாம் இல்லையா? அப்போ நம்மளுக்கு குழப்பம் இருக்காது. ஒரு செயலை செய்யும்போது அதை முழுமையாக செய்வோம், வெற்றி கிடைக்கும். இது வரைக்கும் தொழிலில் நிறைய கஷ்டப்பட்டோம். நேர விரையும் உழைப்பு எங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டாலும் நல்லா எஃபர்ட் போடுவாங்க, ஆனால் அதுக்கு பலன் இருக்காது, அங்கே எதுவும் செய்ய முடியாது. நான் இவ்வளோ சொன்னீங்க, நான் என்னுடைய முயற்சி மொத்தம் போட்டேன், ஆனால் வெறும் கையாக திரும்பி வந்தேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 12 ராகு இருந்து 6 கேது இருந்து நிறைய திருஷ்டி தான். அவனுக்கு என்னப்பா அவன் அப்படி இருக்கான், அவனுக்கு என்னப்பா உள்ள பாப்ப இருக்கவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அப்படி இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த விரயங்களை மட்டுப்படுத்தி இந்த எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் நீக்கி இப்போ வரக்கூடிய இந்த குருவானவர் 5இல் அவங்களுக்கு பூர்வ புண்ணியத்தை ஆக்டிவேட் செய்து இவங்களுக்கு சிறப்பாக அவங்களுடைய குலதெய்வத்தினாரும் சொல்லுவாங்களா, நான் எவ்வளோ சாமியை வேணேன், இந்த சாமிலாம் கண் திறந்து எனக்கு நல்லது செய்யாதா அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ அருமையான பலன்கள் பாக்கியங்களை கொடுக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தை வந்து சனியும் பார்த்து குடும்பத்திலேருந்து, தொழில் பார்ட்னரு, ரிலேஷன்ஷிப்லேருந்து, லாபம் யார்கிட்டனா உதவி கேட்க போனால் கூட அவங்க செய்கிறனவங்க கூட செய்ய மாட்டாங்க. 7 சனியில யாரை அவங்க ரொம்ப நேசிக்கிறாங்களோ அவங்களாம் முதுகுல குத்துவாங்க. இது அப்படியே ஏங்கும், நம்ம இப்படி கஷ்டப்படுறமே, நம்மளுக்கு யாருன்னா வந்து ஆறுதல் சொல்ல மாட்டாங்க சார், யாருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள். அப்போ எப்படி இருக்கும், நம்மளை இவங்க புரிஞ்சுக்குவாங்க. இப்போ மேடம் வந்து இப்போ என்ன புரிஞ்சுக்குவீங்கன்னும் போது மேடமே வந்து பாராமுகமாக பார்க்கும்போது அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? அப்படி இது வந்து அரவணைப்புக்காக காத்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே வந்து எது நல்லது எது கெட்டதுனே தெரியாது. இது அப்படியா இருக்குமோ அது எப்படி இருக்குமோன்னு வந்து ஒரு குழப்ப நிலையிலேயே ரொம்ப தத்தளித்து கொண்டு சந்தேகத்தோடு பயத்தோடு இப்படியெல்லாம் இக்கட்ட சந்தித்து கொண்டு எப்போ வாழப்போ இப்போ இந்த குருவானவர் பூர்வ புண்ணியத்தில் அதுவும் ரொம்ப நல்ல ஒரு பலமா வரார். ஸ்தான பலத்தோட அமர்ந்து அவங்களுக்கு 11 என்ற லாபஸ்தானத்தையும் பார்த்து இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் உனக்கு போதும், இனிமே நீ வந்து தெளிவா வா அப்படின்னு பெரியவர்கள் உதவி ஆசிகள் தெளிவா கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் வட்டம் போல் நீ தெளிவா, புத்தி தெளிவா, அறிவு தெளிவா, நீ மன தெளிவா இருந்துட்டியானா ஸ்ட்ரெஸ் போயிட்டாலே இது இந்த காலகட்டம் இப்படிதான், இப்படி கஷ்டம்தான் இருக்க போகுது, நம்ம இதுல வந்து பயணிச்சு வரணுன்ற ஒரு உள்ள தெளிவும் நம்மளுக்கு வந்து சிந்தனை தெளிவும் இருந்துருச்சுன்னா நம்ம நல்லாவே வந்து அந்த இடத்துல வந்து பழகிச்சு போயிடலாம். இந்த காலகட்டம் அவங்க அதை சொல்லிட்டாங்க, இவங்க பெண்களை பாருங்க, என்ன நான் நல்லா தானே பண்ணேன், என்ன அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, எங்க மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க, எங்க வீட்டுக்காரர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம எல்லாமே நம்மளுக்கு அந்த காலகட்டம் ஒரு சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு தாங்கிக்க முடியாது. அப்ப இதெல்லாம் வந்து இல்லை, இந்த காலகட்டம் இப்படிதான் இருக்கும், நம்ம செஞ்சாலும் நம்மளுக்கு இதான் சூழல்னு உணர்ந்து அறிந்து கடந்து வரக்கூடிய ஒரு அருமையானது. சாமி கும்பிட்டு இது வரைக்கும் எனக்கு பலன் கிடைக்காதவங்களுக்கா தேடியே வந்து உங்களுக்கு அது
தெய்வத்தோட அருள் கிடைக்கும். இது வரைக்கும் சாமி நம்மளுக்கு அருள் கொடுக்கணும்னா கூட அதுக்கும் நேரம் வரணும். அதுதான் சொல்றேன், அந்த குருவுடைய பார்வை வந்து கிடைக்கணும். நிறைய பேர் நான் அந்த கோயில்ல சொன்ன, நீங்க என்ன இந்த பரிகாரம் செஞ்சேன் அந்த பரிகாரம் செஞ்சேன் எனக்கு எதுவுமே நடக்கலையானுவாங்க. இப்ப காதல் கை கூட பிரேக்கப், இப்ப டேக் ஆஃப் ஆவோ, நல்லா வந்து தொழில நல்ல மாற்றம், பதவி ப்ரமோஷன், ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறீங்க, அவர் ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல இருக்கிறேன்னா இப்ப இந்த அரசாங்க தொழில் புரிஞ்சவங்களுக்கு நல்ல மாற்றங்கள்லாம் கிடைப்பது. இப்ப நம்மளுக்கு நல்ல நல்ல இதெல்லாம் வந்து கொண்டிருக்குது. இதெல்லாம் நல்லபடியா நடக்கணும். நம்மளும் இறைவனை ஒரு கூட்டு பிரார்த்தனையா வச்சு நமக்கு மட்டும் இல்லாம ஊருக்கும் நல்லது நடக்கணும், நம்மளுக்கும் நல்லது நடக்கணும், உலகத்துக்கும் நல்லது நடக்கணும். எப்பவும் கூட்டு பிரார்த்தனையா கடவுள் பாப்பாராம். அடுத்தவங்களுக்கு வந்து நீ நல்லதா வந்து இது பண்ண நீ இவ்வளவு வந்து ஒரு நல்ல ஆத்மாவா இருக்கேன்னு உனக்கு வேண்டியதை சீக்கிரம் செய்வாராம். அப்ப மீனத்திற்கு எல்லா தடைகளும் நீங்கி, தடைகள் இருக்குது, தடைகள் போல, ஏன்னா சனி இருக்காரு, ஜென்ம சனியாக இருக்கிறார். அதுலயுமே போய் நீ முடங்கிடாமல் நீ வா வெளியேன்னு உன்னை கைப்பிடிச்சு முதுக தட்டி ஒரு அரவணைத்து ஒரு கரம் இழுக்கும் இல்லையா, அந்த மாதிரி இழுத்து வரக்கூடிய ஒரு அருமையான தெளிவு கிடைச்சிடும். கண்ணை கட்டி காட்டுல விட்டா இப்ப அந்த கண்ணை தந்துடப்பா, இதான்ப்பா எதிரில் பாரு, இப்ப இதுல பழஞ்சு போ, கஷ்டம்தான், அப்ப நீ போறியா, அத ஒரு தெளிவு வந்து இப்ப உனக்கு கிடைக்குது. நல்லாவே செய்யலாம். எல்லா பிரச்சனைகளையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதற்கான தீர்வுகள் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு நிச்சயம் செய்யுங்க. எந்த ஒரு கிரகம் பெயர்ந்தாலுமே குலதெய்வத்துக்கிட்ட தான் நம்ம செய்த புண்ணியங்கள்லாம் கொடுத்து நம்மளுடைய பலனே அங்கதான் இருக்கணும். அங்க போய் வழிபட்டு கொண்டு வரக்கூடிய மீனம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். வாயிலா ஜீவன்களுக்கு பெரியோர்களை, வீட்டில் இருக்கிற பெரியோர்களை கண்ணும் கருத்துமாக அருகிலிருந்து பராமரிக்கக்கூடிய மீனம் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை பெற்றுக்கொள்ளும். இவங்க வழிபட வேண்டிய காளி என்னன்னு கேட்டீங்கன்னா, கொல்கத்தா தக்ஷணேஸ்வரம் காளி. அந்த அம்பாலை வழிபட 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 இவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்கள் வாங்கணும். இல்ல நம்ம ஊர்ல இருக்க காளி, கொல்கத்தாக்கெல்லாம் நாங்க போக முடியுமா, நம்ம ஊர்ல இருக்க காளிய நினைச்சு ஆத்மார்த்தமா, வெஸ்ட் மாம்பலத்துல இருக்கு கல்கட்டா காளி, அவ்வளவுதான். உட்கார்ந்துட்டீங்கனாலே போதும், எல்லா காளியும் வந்துடும். கொற்றவை காளி, பத்ரகாளி, என்ன சிறுவாச்சூர் மதுரகாளி எவ்வளவு சொல்லிருக்கான். அம்மா நீ மாமானா வந்து உட்கார்ந்துட்டாலே போதும், அவளை பிடிச்சி. ஏன்னா இந்த 7.5 சனி தாக்கத்துல இருந்து செய்யறதே இந்த காவல் தெய்வங்கள், இந்த உக்ர தெய்வங்கள் தான். அவங்களுக்கு தான் வலிமை ரொம்ப அதிகம். அவங்க எல்லாம் போய் கும்பிட்டுட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த இது உடல்ல வந்து ஒரு நேர்மறை ஆற்றல் வந்துடும். அது மாதிரி சித்தர் ஜீவசமாதி வழிபாடுகள்லாம் இப்ப அவங்க செய்யறது. ஒரு திருநூறு வாங்கி கொடுத்து அங்க வந்து இவங்க உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து தியானம் பண்ணிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு என்ன பிரச்சனைன்றது அப்படியே கண்ணு முன்னாடி சினிமா படம் மாதிரி போட்டு அதுக்கான தீர்வையும் கொடுத்துரும். அது எல்லா ராசிக்காரர்களுமே செய்யலாம். ரொம்ப பிரச்சனைங்க, இந்த பிரச்சனை இருந்து எனக்கு வெளியே வர முடியல, இது யார் என்ன இது நல்லதா இது கெட்டதா, எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னா ஒரு விபூதியை வாங்கி எடுத்துட்டு போய் அங்கே கொடுத்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊதவத்தி வாங்கிட்டு போய் கொடுத்து அங்கெல்லாம் அந்த ஆத்மாக்கள்லாம் உயிரோட்டமா இருக்கக்கூடிய இடம், அதெல்லாம் போய் அமர்ந்துட்டு வரும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் இதெல்லாம் போயிட்டு 7 சக்ரா வந்து சீக்கிரமா நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். மூலாதாரத்துல இருந்து சஹஸ்ரநாமம் வரைக்கும் நல்லா சூப்பரா ஆக்டிவேட் ஆகிடும். இந்த குரு பெயர்ச்சி 5ல் குரு கெஜனாலும் கிடைக்காதுன்னுவாங்க. அமோகமான பூர்வ புண்ணியத்தை சிறப்பாக ஆக்டிவேட் செஞ்சு மீனம் விண்ணை தொடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். விண்ணை தாண்டி வருவாயான்னு சிம்பு படம் இருக்கு, இது விண்ணை தொடும். அப்புறம் எல்லாரும் நீங்களே வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன்கள்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க. மீன ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றிம்மா, ரொம்ப நன்றி. நம்ம வந்து இந்த குரு பெயர்ச்சி இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி வந்து 12 ராசியும் பார்த்துட்டோம். இதில் எந்த ராசியும் வந்து சோடா இல்லை, அதாவது எந்த ராசிக்கும் நான் கெட்டதுன்னு சொல்லவே இல்லை. அவங்க 12 ராசியுமே குரு பயிற்சிக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது, கவலையே படாதீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒன்று தாங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் என்ன ராசியோ அந்த ராசி அவங்க சொல்லும்போது ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பரிகாரங்கள், கோவில்கள், உங்களுக்கு இப்போ என்ன இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன நடக்க போகுது எல்லாமே அவ்வளோ அழகாக சொன்னாங்க. எல்லாம் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு சந்தேகம் இருந்ததுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேடமை காண்டாக்ட் பண்ணி நேரிலேயே ஜாதகம் வேணாலும் பார்த்துக்கலாம். எந்த டவுட்னாலும் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.